ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்டாக் பேசலாம் வாங்க. ஸ்டாக் ட்ரேடிங்குங்கிறது கெட் ரிச் குவிக் ஸ்கீம் கிடையவே கிடையாது. சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பணம் போட்ட உடனே அது டபுள் ஆகிடும், நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு. டெஃபினட்டாக அது கிடையாதுங்க. ஏன்னா ஸ்டாக் ட்ரேடிங்க்கு நிறைய பொறுமை வேணும், ஹார்ட் ஒர்க் வேணும், அதை விட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக வேணும். எப்படி நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகிறதுக்கு 16 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வேணும், அதுக்கப்புறம் இன்டர்னாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் படிப்படியாக போக முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா? நார்மலாக நம்ம ஒரு வெக்கேஷனை எப்படி பிளான் பண்ணுவோம்? எங்கே போகிறது, எங்கே ஸ்டே பண்ணுறது, நமக்கு ஏற்ற ஃபுட் நியர்பையில் இருக்குமா, எப்படி போகிறோம், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன, ட்ரெயினா, பஸ்ஸா இல்லை ஃப்ளைட்டா, அங்கே போய் என்னென்ன விஷயம்லாம் பண்ண போகிறோம், எங்கெங்கே எந்தெந்த இடம்லாம் பார்க்க போகிறோம், இது எல்லாமே நம்ம பட்ஜெட்டில் இருக்கா? இப்படி இல்லைன்னா நம்ம பிளானை அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிப்போம் இல்லையா? அங்கே என்ன லாங்குவேஜ் லோக்கல்ஸ் பேசுகிறாங்களோ அதை பொறுத்து ஃபியூ வேர்ட்ஸும் நம்ம கற்றுக்குவோம். இது எல்லாமே ரோட் மேப் மாதிரி நமக்கு வழிகாட்டும். நம்மளோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணோம் இல்லையா? பிளான் பண்ணலைன்னா டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, கன்ஃபியூஷன் அண்ட் டிஸ்ஓரியன்டாக இருப்போம். இதே மாதிரி தாங்க நம்ம ஸ்டாக் ட்ரேடிங்லேயும் பிளான் பண்ண போகிறோம். போகிற போக்கில் பார்த்துக்கலான்னு நினச்சி அதிகமாக விலை கொடுத்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிற மாதிரி ஆகிடும். எப்போ ட்ரேடிங்கில் பிளான் பண்ணலைன்னா. சரிங்க, இப்போ ட்ரேடிங் பிளானில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், உங்கள் ட்ரேடிங் அப்ஜெக்டிவ் என்ன? அதாவது ட்ரேடிங் மூலமாக உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் வேணுமா, இல்லை லாங் டேர்ம் கெயின் வேணுமா, இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ் எவ்வளோ லாஸ் பண்ணால் உங்களால் தாங்க முடியுமோ அதை பொறுத்து பட்ஜெட் அலாட் பண்ணிக்கோங்க. இது அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். எந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ண போகிறீங்க? ஸ்டாக் ட்ரேடிங்கா, இல்லை ஆப்ஷன்ஸா, இல்லை ஃபியூச்சர்ஸா? எந்தெந்த க்ரைட்டீரியா மீட் பண்ணால் ட்ரேடிங்கில் என்டர் ஆகலாம், அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் செட் பண்ணி எக்ஸிட் ஆகிறது எப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். உங்கள் பொசிஷன் சைஸை உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து முடிவு பண்ணணும். எப்போவுமே 2% ஆஃப் த கேபிட்டல் தான் ஒரு ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணணும். உங்கள் கேபிட்டலை எல்லா பணத்தையும் ஒரே கம்பெனியில் போடுறது தப்பு. அதை டைவர்சிஃபை பண்ணணும். டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஈவன் ஒரு இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சுனாலும் வேறு கம்பெனிஸ் கூட பிரேக் ஈவன் ஆகலாம், இல்லை ப்ராஃபிட் பார்க்குறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இப்படி பண்ணுறதுனால ரிஸ்க்கை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸா, டெக்னிக்கல் அனாலிசிஸா, இல்லை சென்டிமெண்டல் அனாலிசிஸா? நீங்கள் ட்ரேடிங் ஸ்கெடியூல் ஒரு டைமை டிசைட் பண்ணி ட்ரேடிங் ஹவர்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 1 hour தான் முடியும், இல்லை 2 hours தான் முடியும்னாலும் தட் இஸ் ஃபைன். நீங்கள் அந்த டைமை நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. லைக் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ், ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோஸ். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ரெக்கார்ட் கீப்பிங் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணுறதுக்கு உதவும். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் ட்ரேடிங் பேட்டர்ன்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி எது ஒர்க் ஆகுது, எது ஒர்க் ஆகலைங்கிறத நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ட்ரேடிங் பிளானுங்கிறது ஒரு டைனமிக் டாக்குமெண்ட். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம ட்ரேடிங் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு கைடு மாதிரி நமக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு, ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு, நம்ம அக்கௌண்டபிளாக இருக்கிறதுக்கு உதவும். இதை ரெகுலராக நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற ட்ரேடிங் பிளான். இது ஒரு எக்ஸல் ஷீட். இதைத்தான் நான் ஃபாலோ பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எக்ஸல் ஷீட் கால்குலேஷன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நாங்கள் அது யூஸ் பண்ணுறோம். நீங்கள் பண்ணுற எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டில் நோட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
எப்படின்னா, என்ன ட்ரேடிங் பண்ணுறீங்க? டே ட்ரேடிங்கா? ஸ்விங் ட்ரேடிங்கா? ட்ரேடிங் பிளான் மெயினாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும். எந்த டைமில் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க? ஏன் என்ட்ரி ஆனீங்க? எவ்வளோ நாள் இந்த பொசிஷனை வச்சுருக்க போகிறீங்க? கேபிட்டலில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் ரிஸ்க் பெர்சன்டேஜ் எவ்வளோ? எப்படி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கீங்க? டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணீங்களா? இல்லை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணீங்களா? இல்லை நியூஸை பார்த்து நான் இதை செலக்ட் பண்ணனாலும் அதை அப்படியே எழுதுங்க. நியூஸை பார்த்து தான் நான் பண்ணேங்கிறதையும் எழுதுங்க. இப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக நோட் பண்ணுறதுனால உங்கள் ட்ரேடிங் பேட்டர்ன் என்னன்னு தெரியும். வின்னிங் பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணலாம். இது எதுவுமே பண்ணலை, நியூஸில் பார்த்து வாங்கினேன், ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கு, வித்துட்டேன் அப்படின்னாலும் எழுதுங்க. இது ஏன் அப்படியே எழுதணும்னா, அப்போ தான் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபியூச்சர்ஸோட ட்ரேடிங் பிளான் இங்கே டேட்டாவோட இருக்குது. வாங்க பார்க்கலாம். இங்கே பர்ச்சேஸ் டேட்டு, இது பேப்பர் ட்ரேடா ரியல் ட்ரேடா, என்ன டிக்கர், என்ன பொசிஷன், பர்ச்சேஸ் பாயிண்ட் எவ்வளோ, பாயிண்ட் டு டாலர் கன்வர்ஷன் எவ்வளோ, பர்ச்சேஸ் வேல்யூ என்ன, செல்லிங் டேட் என்ன, சோல்டு பாயிண்ட் எவ்வளோ, சோல்டு வேல்யூ எவ்வளோ, எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்திருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பொசிஷன் இன்னும் ஓப்பனாக இருக்கா க்ளோஸ்டாக இருக்கா, அப்புறம் எதனால் இந்த ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறதுக்கான நோட்ஸ் வந்து இந்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏன் எதனால் என்டர் ஆனாங்க, எதனால் எக்ஸிட் ஆனீங்கிறத கண்டிப்பாக எழுதணும். இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வச்சு அவங்க என்டர் ஆகியிருக்காங்க. ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால, ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்ததுனால அவங்க என்டர் ஆகியிருக்காங்க. அப்புறம் ட்ரேடு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆனதுனால லாஸஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த பேட்டர்னை வந்து கண்டுபிடிக்கிறது, அதாவது சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்க பேட்டர்னும் சக்ஸஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கிற பேட்டர்ன் இப்படி டெய்லி என்டர் பண்ணுறது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போவாவது எமோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் ட்ரேடை என்டர் பண்ணியிருந்தா அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளான் கண்டிப்பாக உதவும். இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள்ஸோட வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பண்ணுறோம். எங்கள் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வாங்க, பார்க்கலாம், பேசலாம். தேங்க்யூ.